மதுவிலக்கு ஆயத்தீர்வை டிபார்ட்மெண்ட்டை பத்தி ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அந்த அமைச்சர் விளக்கம் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. நாங்க ரொம்ப பொறுமையா அந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆட்கள். எடுத்தோடனே டாம் டூம்னு குதிச்சு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மாநிலத்துல இருந்து குதிச்சிடுவேன் சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு நாங்க பண்ணியிருக்கிற இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையில பண்ணியிருக்கிற இன்னைக்கு, அதாவது நேற்று 5ஆம் தேதியிலிருந்து பண்ணியிருக்கிற ஒரு புரட்சி மிகப்பெரிய ரெவல்யூஷன் அது. அதாவது இவ்வளவு வருடங்களாக ஒவ்வொரு அந்த டிஸ்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க, மது விற்பனையாளர்கள் இருந்து, மொத்த விற்பனையாளர்கள்ல இருந்து ஒவ்வொரு கேஸுக்கும், ஒரு கேஸுக்கு 90 ரூபா, பீருக்கு 40 ரூபா, ஒயினுக்கு 20 ரூபான்னு சொல்லி சுமார் வருஷத்துக்கு 88 லட்சம் 88 லட்சம் கேஸுக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு கேஸுக்கும் 90 ரூபா, 40 ரூபா, 20 ரூபா வீதம் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடி. இது வந்து தனி நபர்கள் கைகள்லையும் தனி கட்சிகள் கைகள்லையும் தனி அவங்கவுங்க குடும்ப கைகள்லையும் சிக்கிட்டு இருந்த பணம் நேற்று 5ஆம் தேதியிலிருந்து அரசாணை வெளியாயிருக்கு. அது முழுக்க முழுக்க இனிமேல் வந்து அரசு கஜானாக்கு தான் வரணும். அந்த பணம் என்னோட மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அந்த பணம் பயன் பண்ணும் தளபதி சொல்லியிருக்காரு. எந்த கட்சியுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாடு ஃபுல்லா எடுக்கவே எடுக்காது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் பார்ட்டி ஃபண்ட் வேணும், நான் கட்சியை வளர்த்தணும்னா எனக்கு கட்சி நிதி வேணும்னு ஒவ்வொரு பக்கமும் கட்சி நிதிக்கு தேடி ஓடிட்டு இருக்கும்போது இப்படி யாருக்குமே தெரியாம ஒரு சந்து வழியா வந்துட்டு இருக்க பணம் கூட எனக்கு வேண்டாம், அது என் மக்களுக்கு தான் போகணும்னு சொல்லி தளபதி சொன்னாரு 5ஆம் தேதி. அதை நேற்று மீட்டிங்ல சொன்னாரு. அன்னைக்கு நைட்டே அதுக்கான ஆர்டர் இருக்கு. பலர் பெரிய பெரிய பணத்தை வச்சுட்டு இந்த துறையில கொண்டு வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் 1 ரூபா வாங்க மாட்டேன்னு தளபதி சொன்னாரு. அதே மாதிரி என் கூட இருக்கவங்களையும் வாங்க விட மாட்டேன்னு சொன்னாரு. நிச்சயம் இது இந்த மண்ணில் நடந்துட்டு இருக்கு. இது இந்த துறைக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த அனைத்து துறைகளுக்குமே ஊழல் இல்லாத ஒரு துறையா, ஒரு தமிழகம் உருவாக போகுது. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விஷயத்த திருப்பி சொல்றேன் பாருங்க. இது என்ன இருக்கு அப்படின்னா, கடந்த ஆட்சிகள்ல சுமார் மாசத்துக்கு 100 கோடி, சாதாரண காசு இல்லைங்க, மாசம் 100 கோடி தனிநபர் கைகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டீங்க நீங்க இங்க உள்ள வந்துட்டீங்க, என்னத்தை மாத்திட்டீங்கன்னா இன்னைக்கு 1200 கோடி ரூபாய் வருமானத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசு கஜானாக்குள்ள கொண்டு வந்திருக்கும். எந்த நாட்டிலையுமே நடக்காத, நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்திலும் நடக்காத இப்படி ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கோம். இதுவே இந்த துறைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. அப்புறம் அவர் சொன்னாரு, என்னப்பா நீங்க 10 ரூபா வருது, நீங்களும் அதைத்தானே சொல்றீங்க அப்படின்னாங்க. நீங்க கட்டமைச்சு வச்சுட்டு போட்ட அந்த லட்சணம் அந்த மாதிரி இருக்கு, அதை மாத்தணும்ல. நாங்க வந்து 20 நாள் தான் ஆச்சு, நீங்க தான் 5 வருஷம் இருந்தீங்களே, அதுக்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இப்ப நாங்க முடிச்சிட்டோம், இந்த மாசம் இறுதிக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி அந்த எம்ஆர்பிக்கு மேல இருக்குல்ல அந்த பணம், அந்த பணத்தை வாங்க மாட்டோம். எல்லாமே எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரக்காக தான் மொத்த துறையும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க இருக்கும்போது என்ன வேலை தெரியுமா செஞ்சுட்டு இருந்தாங்க? இந்த அதிகாரி வா, நீ எவ்வளவு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த, எனக்கு இவ்வளவு கொடு, இதுக்கப்புறம் ஒரு 10% சேர்த்தி கொடு, நீ வா, நீ எவ்வளவு கொடுத்துட்ட, இன்னொரு 10% சேர்த்தி கொடு. அந்த பணத்தை வாங்கறதுக்கு ஒரு டீம், அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு டீம். இந்த வேலை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க இந்த துறையை எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சோ, எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த பணத்தை தனிநபர்கள் கைகள்ல, அதான் உங்க கைகள்ல நீங்க எடுத்துட்டு இருந்தீங்களா போன அந்த கடந்த ஆட்சிகள்ல, அந்த பணத்துல கொண்டு வந்து கஜானாக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு வரும். மாதம் 100 கோடின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லும் போது கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் மீதோ அதிகாரிகள் மீதோ நடவடிக்கை வாய்ப்பு இருக்கா? அதற்கான வேலைகளை தாவேகா இறங்கியிருக்கா? தாவேகா நிச்சயம் ஊழலும் பண்ணாது, ஊழல் பண்றவங்களையும் விடாது. இவங்க எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை இருக்கும். சும்மா சிரிச்சுட்டு என்ன வேணாலும் இப்ப பேசிட்டு போயலாம் நினைச்சிட்டு இருக்காங்க, விட மாட்டோம் யாரையும். டிஜிட்டல் முறையில பண பரிவர்த்தனை பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா எங்களுக்கு என்ன அதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கு. நான் அதுக்கான வந்து QR கோடு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க சும்மா எல்லாமே அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அங்க ஒரு கமிஷன், QR கோடு மிஷின் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த வேலை செய்யறதுக்கு அந்த தொழிலாளிகளுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல. ஒரே நேரத்துல 20 பேர் ஒரு கடைக்கு முன்னாடி கையை உள்ள நீட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த தொழிலாளி, அந்த சேல்ஸ்மேனு என்ன பண்ணுவான், அந்த ஒவ்வொன்றா பில்ல போடுவானா, இல்ல QR கோடு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவானா? ஸோ இந்த நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் அதான் சொல்றேன், இதெல்லாம் சால்வ் பண்ண போறோம். 20 நாள் கூட ஆகல, எங்களை பார்த்து அந்த அமைச்சர் கேள்வி கேட்கிறாரு. 5 வருஷமா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அதிகமா பணம் வாங்கியிருக்கிறாங்க எம்ஆர்பிக்கு மேல, அவங்களும் சொத்து குத்து இருக்கு, அது உண்மை. அது மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? யாரு தப்பு பண்ணனாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில தப்பு தான். அது யாரா இருந்தாலும் அவங்க மேல கட்டாய நடவடிக்கை எடுப்போம்.
நான் தப்பு பண்ணாலும் என் மேல பாரபட்சம் இல்லாம என் தளபதி நடவடிக்கை எடுப்பார். ஸோ இதுல இந்த கட்சிக்காரன் இவன் தெரிஞ்சவன் அப்படிலாம் பிரிவே கிடையாது. யாரெல்லாம் தப்பு பண்ணாலும் விசாரணை போயிட்டு இருக்கு. நிச்சயமா தப்பு பண்ணா நடவடிக்கை எடுப்பார். அரசு ஏற்கனவே அறிவிச்சு அந்த 717 கடைகள் முழுமையா மூடப்பட்டுருச்சா? அந்த அங்க பணியாற்ற ஊழியர்களுக்கு மாற்று பண்ணி கொடுத்தாச்சுங்களா? நேத்து கூட அதுக்கான ஒரு பிரஸ் ரிப்போர்ட் நான் கொடுத்திருந்தேன். 717 கடையும் மூடப்பட்டாச்சு. அது வந்து 5 மண்டலங்களா பிரிச்சு எல்லா மண்டலங்களோட கடைகளும் மூடப்பட்டாச்சு. கடைகள் மூடன அந்த கடையோட எண்ணு கூட இடையில வந்து நம்ம ஷேர் பண்ணி இருக்கிறோம். அது போக அங்க வந்து கடைசி 2 நாள்ல தான் ஒரு 700 கடைக்கு சாரி ஒரு 200 கடைக்கு மேல க்ளோஸ் பண்ணோம். அந்த ஊழியர்கள் மட்டும்தான் இன்னும் பணி அமர்த்தாம இருக்காங்க. ஏன்னா அது வந்து முந்தா நேத்து அதுக்கு முதல் நாள் தான் அந்த கடைகளை க்ளோஸ் பண்ணணும். மீதி இருக்க எல்லாருக்குமே மாற்று இடங்களை பணி அமர்த்தம் செஞ்சாச்சு. அவங்கள வந்து மீண்டும் அடுத்தடுத்த இடத்துல பணி அமர்த்ததுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. மதுபான கொள்முதல்ல வேற ஏதாவது மாநிலங்கள்ல வாங்க நீங்க சொன்ன சிஸ்டத்தாடி வேற ஏதாவது கொண்டு வந்தாங்க? ஆனா இங்க நிறைய இருக்குன்னா நீங்க கொள்முதல்ல சார். கொள்முதல்ல தான் நீங்க ஆக்சுவலா மதுபானம் விற்கிறதுல மட்டும் எல்லாம் என்ன நினைப்பீங்க 10 ரூபாய்க்கு லாபம் வைக்கிறது அது இல்ல. அது வெறும் சொற்ப அமௌண்ட். நான் இப்ப உங்களுக்கு கொண்டு வந்து சொன்னேன் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அமௌண்ட். இதெல்லாம் யாருமே வெளியே சொல்றது இல்ல. யாருக்கும் எதுவுமே தெரியாது. தலைவர் சொன்ன மாதிரி தளபதி மாண்பு முதலமைச்சர் சொன்ன மாதிரி இதுல ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட் இருக்கு. நான் எடுக்கிறேன் நீ சொல்லாத, நீ எடுக்கும் போது நான் சொல்ல மாட்டேங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இவ்வளவு நாள் போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து முதல்ல உடைச்சது யாருன்னா எங்க மாண்புமிகு முதலமைச்சர் தான், தமிழக வெற்றி கழக அரசு தான். டாஸ்மாக் வந்து தனியார் மயமாக்க போறதா ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அது உண்மையால் அது இல்ல அப்படி எந்த ஒரு